ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 16,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. அதை பார்க்கலாம். நீர்வீழ்ச்சிகள் மற்றும் காவிரி கரையோரங்களில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரசிம்மன் வழங்கிட கேட்கலாம். நரசிம்மன் வணக்கம். பொதுவாக நீர்வரத்து எவ்வளவாக இருக்கும், தற்போது எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, மக்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்னென்ன? வணக்கம். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சமீபத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கபினி அணைக்கு சுமார் 26,000 கன அடி நீர் தற்போது நீர்வரத்தாக உள்ள நிலையில் அந்த அணையிலிருந்து கடந்த 17ஆம் தேதி 10,000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்று அந்த அணையிலிருந்து 25,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒகேனக்கல் காவிரி பகுதியிலும் தமிழக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையை தொடர்ந்து 5,000 கன அடியாக தோராயமாக நீர்வரத்து இருக்கும் நிலையில் தற்போது கர்நாடகாவில் திறந்துவிடப்பட்ட நீர் தமிழக எல்லையை வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று அதிகாலையில் 10,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது படிப்படியாக உயர்ந்து 16,000 கன அடியாக தற்போது நீர்வரத்து உயர்ந்துள்ளது. 15,000 கன அடி நீரை தாண்டும் பட்சத்தில் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் காவிரி கரையோரங்களில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று 16,000 கன அடியாக நீர்வரத்து உயர்ந்ததை தொடர்ந்து தருமபுரி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஒகேனக்கல் காவிரி கரையோரங்களிலும் ஒகேனக்கலின் பிரதான அருவிகளிலும் குளிக்க தடை விதித்துள்ளது. தொடர்ந்து அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்த தடை நீடிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி கரையோரங்களில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை அழைத்து சென்று அதனை தூய்மைப்படுத்துவது மற்றும் நீர் அருந்துவதற்காக அழைத்து செல்லும் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பாக நடவடிக்கை இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.